தோல் சீவின பீர்க்கங்காயை சின்ன சின்ன துண்டாக நறுக்கி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா வதக்குறோம். அது நல்லா கொஞ்சம் சாஃப்டாக ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கிட்டோம். வதக்கினதுக்கு அப்புறமேலு கொஞ்சமாக 4 கருவேப்பிலை போட்டுட்டு வதக்குறோம். ஒரு ஜீரகம் கொஞ்சம், மிளகு ஒரு 5-6 மிளகு, ஒரு இல்லைன்னா 2 பல் பூண்டு வேண்டாதவங்க இந்த இடத்துல அதை நிறுத்திக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா வதக்கணும். இப்போ பீர்க்கங்காய் நல்லா சாஃப்டாகணும். அந்த அளவுக்கு வதக்கினதை எடுத்து மிக்சியில் ஆற வச்சு சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் துருவல் ஒரு 1/2 கப் அளவுக்கு அதோடு சேர்த்து வச்சுக்கிட்டோம். தயிர் ஒரு டம்ளர் இருக்கதை நல்லா அடித்து வச்சுருக்கோம். ஆற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பீர்க்கங்காய் வதக்கினது எல்லாத்தையும் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அடைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த, அதாவது மிக்சியில் அடித்து வச்சுருந்த மோரோட மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு. ஒரு கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு, ஜீரகம், மிளகாய் வத்தல், கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா தாளித்து எடுத்துட்டோம். அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இந்த நம்ம நீர்க்க வச்சுருக்கோம் இல்லையா, அதில் சேர்த்துட்டோம். இப்போ அது கொஞ்சம் நல்லா நீர்க்க இருக்கணும். சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு விட்டு சாப்பிட இந்த பீர்க்கங்காய் தம்புலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.